Good evening students. So 3.3 போயிட்டு இருக்கு 3 முடிச்சிட்டோம். ஆனா லாஸ்ட் வீக் கிளாஸ் பார்க்கும்போது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வீடியோ பார்த்து எழுதுற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ டுமாரோ மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அது முடிச்சப்போ நெக்ஸ்ட் வீக் தீபாவளி கழிச்சு நோட்டை கொண்டு சூப்பர் செக் பண்ண சொல்லுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக் பார்க்காம இருக்கீங்க. ஏற்கனவே 108 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 95 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காம இருக்கீங்க நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ரைட்டா? ஸோ இப்போ 3.3ல 4th கொஸ்டின். Determine k and solve the equation 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0 இருக்காங்க. if na கொடுத்த கண்டிஷன் if one of its roots அதாவது ஒரு ரூட்ஸ் எப்படி இருக்கான் if na கொடுத்த கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் if கொடுத்த கண்டிஷன் such that கொடுத்த கண்டிஷன் ஓகேவா so so na கொடுத்த கண்டிஷன் அத புரிஞ்சுக்கணும் if one of its roots is twice the sum of other two roots எப்படி இருக்கான் ஒரு ரூட் வந்து twice the sum of other roots ஸ்பெசிஃபிக்ல 3 ரூட்ஸ் இருக்கு ஆல்பா பீட்டா காமா வச்சுக்கோமே அப்ப ஆல்பா எப்படி இருக்கான் ஆல்பா is equal to அப்படினா one of the roots equal to எப்படி இருக்கான் twice the sum of the other roots so பீட்டா plus காமா இருக்காங்க மொத்தம் 3 ரூட் ஆல்பா let the roots let ஆல்பா பீட்டா காமா if கண்டிஷன் எடுத்துருக்காங்க givenல alpha is equal to twice of beta plus gamma ன்றாங்க இது மீனிங் இப்போ என்ன செய்யறா இந்த क्वेश्चनல நான் இப்ப sum of the roots போடுறேன் sum of the rootsனா என்ன படிச்சிருப்போம் alpha plus beta plus gamma that is equal to minus b by a இந்த ஈக்குவேஷன் a என்ன இருக்கு 2 ஆ இருக்கு ac equal to 2 ஆ இருக்கு BC equal to minus 6 ஆ இருக்கு CC equal to 3 ஆ இருக்கு and DC equal to K ஆ இருக்கு இப்போ minus B by A that is equal to plus 6 by 2 that is equal to 3 என்ன சொல்றீங்க இந்த beta plus gamma இருக்குல்ல எடுத்துட்டு இல்ல இத மாத்திக்கலாம் that implies alpha by 2 that is equal to beta plus gamma இத அப்ளை பண்ணுங்க அப்ப ஆல்பா அப்படியே இருக்கும் plus இந்த பீட்டா கம் எடுத்துட்டு ஆல்பா பை 2 ன்னு போட்டேன் that is equal to 3 இது LCM போட்டோம்னா 2 ஆல்பா plus ஆல்பா by 2 is equal to 3 2 3s are 6 ஆக்கிடலாம் 2 ஆல்பா plus ஆல்பா 3 ஆல்பா is equal to 6 னா ஆல்பா is equal to 2 கிடைக்குது சோ ஒரு ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க புரிஞ்சான்னு பாருங்க क्वेश्चनல k வேரி கொண்டு வரப்போறோம் ஆனா கொடுத்த கண்டிஷன் if one of the roots is twice the sum of other roots let roots alpha beta gamma one root alpha எப்படி இருக்கான் twice of the beta plus gamma ன்றாங்க இந்த ஈக்குவேஷன் ஆர்டர் மாத்தி alpha by 2 is equal to beta plus gamma ன்றேன் a b c d எழுதிட்டேன் sum of roots போட்டுருக்கேன் 3 கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி alpha கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 2 to மல்டிப்ளை பண்றேன் இது alpha beta plus beta gamma plus gamma alpha ஃபார்முலா வந்து c by a c என்ன வரும்னு நமக்கு வந்து 3 ஆ இருக்கு a வந்து 2 ஆ இருக்கு அதனால 3 by 2 சரி சார் ஆல்பா அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டுல எதை காமன் எடுக்கலாம் ஏதாச்சும் ஒரு காமன் எடுத்து வெளிய யூஸ் பண்ணி பாருங்க ஆல்பாக்கு வந்து 2 போட்டலாம் ஆல்பா எடுத்து 2 போட்டலாம் ஓகே பீட்டா காமா அப்படி இருக்கட்டும் இது ரெண்டுல காமன் எடுக்க முடியுமா பாருங்க So alpha காமா எடுத்துடலாம் so alpha காமா எடுத்துட்டேன் இப்போ பீட்டா plus காமா plus பீட்டா காமா that is equal to 3 by 2 சரி ஆல்பா 2 யூஸ் பண்ணிடலாம் இதுக்கு என்ன வேல்யூ ஆல்பா பீட்டா ஆல்பாவுக்கு பார்த்துருக்கோமே இங்கே போட்டிருக்கோம் ஆல்பா by 2 அப்போ இங்கே ஒரு ஆல்பா by 2 போட்டலாம் ஓகேவா plus beta gamma that is equal to 3 by 2 2 அடிச்சிடலாம் so alpha plus beta gamma that is equal to 3 by 2 ஓகேவா இதை சிம்பிள் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா காமன் எடுக்க முடியுமா முடியாது alpha is equal to னா இந்த ஸ்டெப் beta c இது என்ன பிளேஸ் மாத்திக்கலாம் அடி கொண்டு போயினாட்னா so beta gamma that is equal to 3 by 2 ஆல்பாவுக்கு 2 அனுப்பும் -2 ஆயிரும் இருக்கும்போது -2 ஆயிரும் இப்போ சிம்பிளை பண்ணுங்க ஸோ 4 வரும் ஸோ -1/2
என்னது பீட்டா காமா சி ஈக்குவல் டு -1/2 பீட்டா காமா சி ஈக்குவல் டு -1/2 கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப். தேர்ஃபோர் நம்ம மாத்திக்கலாம். காமா சி ஈக்குவல் டு -1/2 பீட்டா. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ரீகால் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் போர்ட் ரன் பண்ண போறேன். ஸோ கிவன் த்ரீ ரூட்ஸ் ஏன்னா இந்த ஈக்குவேஷன் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன். அதனால ஆல்பா பீட்டா காமா 3 ரூட் எடுத்திருக்கேன். கொடுத்த கண்டிஷன் 1 ரூட் எப்படி இருக்கா 2x த சம் ஆஃப் அதர் ரூட்ன்றாங்க போடுறீங்க. ஸோ ஆல்பா பை 2 is equal to பீட்டா பிளஸ் காமன் போட்டேன். ஏபிசி வெளியே அப்ளை பண்ணிட்டேன். சம் ஆஃப் ரூட் போட்டேன். ஆல்பா 2 கிடைச்சிருக்கு. அடுத்து ரெண்டா மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. காமா சி ஈக்குவல் டு -1/2 பீட்டா கிடைச்சிருக்கு. இப்போ மூணையும் மல்டிப்ளை பண்றேன். ஆல்பா பீட்டா காமா. ஸோ ஆல்பாக்கு என்ன தெரியும் 2 தெரியும் சார். 2 அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு என்ன வேல்யூ 3 அப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா காமாக்கு வந்து பாருங்க வந்து மைனஸ் இதுல வந்திருக்கோம் 2 to மல்டிப்ளை பண்ணா c by a. இது -d by a. -d by a. -d என்ன வருக்கு உங்களுக்கு வந்து -k by a என்ன வருக்கு a னுடைய வேல்யூ வந்து 2. சரி. ஆல்பாக்கு வந்து 2 போடலாம். அப்ப என்ன இது 2 ஆக்கிடலாம். 2 பீட்டா காமாக்கு என்ன வேல்யூ பார்த்திருக்கோம்? பீட்டா காமா இது பார்த்திருக்கோமே. பீட்டா காமா is equal to பீட்டா காமா வேல்யூ இங்க பார்த்திருக்கோம் -1/2. பீட்டா காமான்றது -1/2. சோ அப்ப அங்க ஒரு -1/2 போடலாம். பீட்டா காமா -1/2 ரைட்டா? that is equal to -k/2. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சோ k is equal to 1 கிடைக்குதா? k is equal to 1 கிடைச்சிருச்சு. சால்வ் பண்ணி k 1 கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இந்த ஆல்பா பீட்டா காமா ரூட்ஸ் இருக்குல்ல அந்த ரூட்ஸ் கொண்டு வரணும் நெக்ஸ்ட். சோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம். சோ k is equal to 2. k is equal to 2 கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யறோம்? சால்வ் பண்ணி ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா தெரியும் 2 ஆச்சு. அப்ப பீட்டா காமா கொண்டு வர போறேன். பீட்டாவும் காமா கொண்டு வந்தா சம் முடிஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படி சால்வ் பண்ண பாருங்க. நமக்கு ஆல்பா is equal to 2 தெரியும். ஒரு ஆன்சர் தெரியும். அது பத்தி பிரச்சனை இல்லை. என்ன செய்ய போறோம்னா இங்க வந்துடுறேன். சோ பீட்டா பிளஸ் காமா that is equal to பாத்தீங்களா பீட்டா இன்டு காமா போட்டுருக்கோம். பீட்டா இன்டு காமா is equal to -1/2 போட்டுருக்கேன். அப்ப காமா is equal to -1/2 பீட்டா. ஓகேவா? இது சப்ஸ்டிட் பண்ணி இப்படி கொண்டு வரலாம் பாருங்க. இதில் அப்ளை பண்ணலாம் பாருங்க. இந்த சம்மேஷன் யூஸ் பண்ண கொண்டு முடியுமான்னு பாருங்க. சம்மேஷன் அப்ளை பண்ண கொண்டு வர முடியுமா? ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோமா? ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டுருக்கோமா? சால்வ் பண்ணி கொண்டுலாம் பாருங்க. ஸோ இப்போ எடுத்துச்சுமே பீட்டா பிளஸ் காமா என்ன ஆன்சர் போட்டிருக்கோம்? நான் இருக்கா பீட்டா பிளஸ் காமாவுக்கு ஸ்டெப் எடுத்து பாருங்க. ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகேவா? நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆல் பீட்டா பிளஸ் காமான்றது ஆல்பா பை 2 பார்த்திருக்கோம். இப்போ ஆல்பாக்கு வேல்யூ தெரியும் 2. அப்ப 2/2 1 ஆயிரும். 2/2 1. ஓகேவா? இப்போ பீட்டா பிளஸ் காமாக்கு என்ன பார்த்திருக்கோம்? -1/2 பீட்டான்னு பார்த்திருக்கோம். that is equal to 1. இப்போ எல்சிஎம் சிம்ப்ளை பண்ணுங்க. எல்சிஎம் 2 பீட்டா -1 2 beta squared 2 beta squared minus 1 divided by 2 beta that is equal to 1. next solve பண்ணலாம் பாருங்க. சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி எல்சிஎம் போடுங்க. so 2 beta squared minus 1 is equal to 2 beta. so 2 beta squared minus 2 beta minus 1 is equal to 0. இத ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். ஆட் பண்ணா 2 வருமா? சோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? என்ன யூஸ் பண்ணுவீங்க? இங்க பீட்டா இருக்கனால சோ பீட்டா is equal to -p plus or minus root of b square minus 4ac divided by 2a யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். that is equal to b என்ன இருக்கு? -2 plus 2 plus 2 plus or minus root of b square 4 ஆயிரும் minus 4 into a 2 ஆ இருக்கு. c வந்து -1 ஆ இருக்கு. ஓகேவா? divided by 2a 2 into 2 4 ஆயிரும். that is equal to 2 plus or minus root of 4 minus plus ஆயிரும்
8 plus 8 by 4. That is equal to 2 plus or minus root of 12 divided by 4. இதை எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இது 4 into 3 போடலாம். 2 plus or minus root of 4 into 3 divided by 2. 4 divided by 4. 2 plus or minus 2 root 3 divided by 4. இதை 2 எடுத்து கேன்சல் பண்ணலாம். 1 plus or minus root 3 by 2. So roots எப்படி கிடைக்குது? 1 by 2 plus root 3 by 2. Our answer 1 by 2 minus root 3 by 2. இது பீட்டான வேல்யூ. அப்ப என்ன வரும் நமக்கு வந்து காமா கொடுத்துக்கலாமே. காமா என்ன பார்த்திருக்கோம்? காமா is equal to 1 by minus 2. ஏதாவது எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சோ இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாருங்க. காமா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பண்ணா சோ காமா is equal to minus 1 by 2 பீட்டா பாத்தீங்களா? பீட்டா என்ன பார்த்திருக்கோம்? 1 by 2 plus root 3 by 2. ஓகே LCM 2 தானே? LCM 2 இந்த மாதிரி பார்த்திருக்கோம். 2 டு கேன்சல் பண்ணிடலாம். காமா is equal to minus 1 by 1 plus root 3. 1 plus root 3. இது காமா. இப்போ டோட்டல் ரூட்ஸ் மட்டும் நினைக்க பாருங்க. ஆல்பா வந்து 2 கிடைச்சிச்சு. பீட்டா is equal to 1 plus root 3 by 2 வருது. காமா is equal to minus 1 by 1 plus root 3 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் உங்களுக்கு ரூட்ல வரனால வந்து கான்ஜுகேட் போடலாம். டினாமினேட்டர் எடுத்து காமா மாத்திக்கலாம். சோ காமா is equal to minus 1 by 1 plus root 3. and conjugate 1 minus root 3 by 1 minus root 3 சிம்ப்ளை பண்ணுங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா plus root 3 மாறிடும். plus root 3 minus 1 divided by a square is equal to 1 root 3 square பண்ணா minus 2 வந்துரும். 3 வந்துரும். so minus 2. ஓகேவா? இங்க ஒரு மைனஸ் இருக்கும். a square minus b square போட்டினா 1 minus 3 3 1 minus 3 that is equal to root 3 minus 1 by minus 2 கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும் plus 1 minus root 3 by 2. இது காமாவோட வேல்யூ. இதுக்கு என்ன கிடைச்சு? இது is equal to 1 plus root 3 by 2. காமாக்கு வந்து 1 minus root 3 by 2. அப்ப ரூட்ஸ் வந்து 2, 1 plus root 3 by 2, இன்னொன்னு 1 minus root 3 by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் question. Find all zeros of the polynomial. அதாவது அர்த்தம் இதனுடைய ஃபேக்டரைஸ் கேட்டிருக்காங்க. x power 6 மொத்த 6 ஆட்ஸ் கொண்டு போறீங்க. கொடுத்திருக்க வந்து x power 6 minus 3 x power 5 minus 5 x power 4 plus 22x cube minus 13x squared minus 13x plus 130 is equal to 0. If it is now that of 1 plus 2i comma root 3 are the roots. அப்ப ரிமைனிங் வந்து என்ன விட்டுறங்க? மொத்தம் ரிமைனிங் 4 ரூட்ஸ் கொண்டு போறீங்க. என்ன செய்ய போறேன்? let 1 root 1 plus 2i டா அதர் ரூட் எப்படி இருக்கும்? 1 minus 2i. நம்ம ஈக்குவேஷன் போடுறோம். இதே யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் போட்டுறலாம். x squared minus sum of the roots அப்படினா ஆட் பண்ணாயிரம் 2 வருமா? 1 2i minus 2 கேன்சல் ஆயிரும். 1 plus 2 2x plus product போட்டோம்னா a squared minus b squared. a squared 1 minus b squared போட போறோம். i squared is minus ஆயிரும் plus ஆயிரும். அது ஒரு 4 வரும். 5 ஆயிரும் plus 5. இது வந்து இதோட ஈக்குவேஷன். ஓகேவா? that is one ஈக்குவேஷன் கொண்டுட்டீங்க. இந்த ரூட்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி அண்ட் ரூட் 3 கொடுத்திருக்காங்கல்ல, ரூட் 3 அண்ட் அதர் ரூட் எப்படி இருக்கும்? மைனஸ் ரூட் 3. இதனுடைய சமேஷன் போடுங்க. x ஸ்கொயர்டு சம் போட் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 0x பிளஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா 3. ஓகேவா? என்ன 3 வரும்? ப்ராடக்ட் போட்டோம்னா 3 கிடைச்சிரும். ஓகேவா? x ஸ்கொயர்டு மைனஸ் 3. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் எக்ஸைஸ் பார்த்துக்கோங்க. மெத்தட் போட்டு லாஸ்ட் எக்ஸைஸ் பார்த்துக்கோங்க. அது மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கு பாருங்க. ரைட்னா அந்த மெத்தட் கொண்டு வரலாம். லாஸ்ட் மெத்தட் போட்டுக்கோங்கள. 1 கொடுத்தானா x minus of 1 plus 2i இந்த ஈக்குவேஷனையும் இன்னொரு ஈக்குவேஷன் ஏன் இந்த ரூட் வரக்கூடாது. அதனால
x minus of 1 minus 2y. இது நம்ம மல்டிபிள் சிம்ப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர்டு பார்த்தோம்ல மைனஸ் 2x பிளஸ் 5 வரும் இந்த ஈக்குவேஷன் மல்டிபிள் சிம்ப்ளை பண்ணோம்னா. அதே மாதிரி let 1 root 3 and other root எப்படி இருக்கும் and other root minus root 3. அப்ப என்ன ஆகும் x minus root 3 இன்னொன்று நேரம் minus plus x plus root 3. இது பத்தி எப்படி இருக்கும் a minus b the whole square மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் x squared minus 3 கிடைக்கும். அப்ப டோட்டல் நம்ம ஈக்குவேஷன் பண்றது ரெண்டு மல்டிபிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். therefore the equation x squared minus 2x plus 5 into x squared minus 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கும் fourth பவர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ மல்டிபிள் பாருங்க x squared மல்டிபிள் பண்ணுங்க x power 4 minus 3x squared minus 2x cube plus 6x plus 5x squared minus 50. ஓகேவா? இது சிம்ப்ளை பண்ணலாமே. இது சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்க. உள்ள மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்க. highest power is x power போது highest power. அடுத்தது x cube என்ன இருக்கு minus 2x cube இருக்கு minus 2x cube. x squared என்ன இருக்கு பாருங்க 2x squared இருக்கு. இங்க ஒரு plus 5 சிம்ப்ளை பண்ணா நமக்கு 2x squared plus 2x squared கிடைக்குது. x term பாருங்க 6x இருக்கு x term இருக்கா x termல plus 6x லாஸ்ட்ல இருக்கு minus 15. இந்த பாலினாமியல இதோட டேப் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட். சோ இப்போ இந்த பாலினாமியல டேப் பண்ணா நமக்கு செகண்ட் டே கிடைக்கும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x ஸ்கொயர் x ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணா x பவர் 6 minus 2x power 5 plus 2x power 4 plus 6x cube minus 15x squared. Change additive inverse minus plus minus minus plus ரெண்டு கேன்சல் ஆயிடும். சிம்ப்ளை பண்ணா 1x power 5 minus 1x power 5 minus 1x power 5 அடுத்து minus minus 7x power 4. இதை சிம்ப்ளை பண்ணா நேரம் உங்களுக்கு 6 போச்சுன்னா 18 16 minus plus 16x cube இதை மைனஸ் பண்ணுங்க 39 15 24 24 minus 24x squared ஒரு நம்பர் வைக்கலாம். ஸோ 39x அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை டேப் பண்ண கிடைக்கும் மைனஸ் எக்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ண மைனஸ் எக்ஸ் பவர் 5 பிளஸ் 2x பவர் 4 அடுத்து minus x power 3 x power 3 2x power 3 minus 6x squared plus 15x plus 15x. இது additive inverse போட்டா பாருங்க இது பிளஸ் தான் மாறிடும் மைனஸ் ஆயிரும் பிளஸ் ஆயிரும் இது பிளஸ் ஆயிரும் மைனஸ் ஆயிரும் ரெண்டு கேன்சல் ஆயிரும் 2x minus 9x power 4 இது plus 16 இது ஒரு plus 2 plus 18x power 3 minus 24 plus 6 நான் உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணோம்னா 8 வருமா என்ன 18 minus 18x squared இது மைனஸ் ஆட் பண்ணது minus 14 remainder 1 4 5 54x லாஸ்ட் 35 கொண்டு நான் கீழே விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் சிம்ப்ளை பண்ணோம்னா minus 9 மல்டிப்ளை பண்ணுங்க minus 9 0 வருங்க நெக்ஸ்ட். ஓகேவா? இப்படி சேப்றதை மல்டிப்ளை பண்ணா பாருங்க minus 9x power 4 minus plus ஆயிரும் plus 18x cube minus 18x squared அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க 54 minus 54x இந்த மல்டிப்ளை பண்ணுங்க plus 135 change additive inverse plus minus plus plus minus எல்லாம் கேன்சல் ஆயிரும்
வர ஆன்சர் 0. அப்போ என்ன ஆகும் இது ரூட்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்ம ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணலாம் பாருங்க, டேட்டா முடியாது, பாரலைசேஷன் சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. a 1 இருக்கு, b மைனஸ் 1 இருக்கு, c வந்து மைனஸ் 9 இருக்கு. ஃபார்முலா மைனஸ் b பிளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு மைனஸ் 4a டிவைடட் பை 2a. இது ஸ்கொயர் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப லாங்கா போயிருக்குமா? சால்வ் பண்ணலாமா? மைனஸ் b பிளஸ் 1 ஆயிரும், plus 1 plus minus root of b squared 1 square is 1 minus 4 into 1 into 4 into 1 into minus 9 divided by 2a 2 into 1 2. So 1 plus or minus root of 1 minus minus plus 4 minus 36 plus 36 divided by 2. That is equal to 1 plus or minus root 37 by 2. இங்க ரெண்டு ஆன்சர் கிடைக்கும், ஒன்னு பிளஸ் இன்னொரு மைனஸ் ஆன்சர். அப்ப டோட்டலா 6 ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? தேங்க் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2x minus 9x squared plus 10x equal to 3 ட்டாங்க. உங்களுக்கு 3 ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்லிருக்காங்க. இத பிளேஸ் மாத்தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2x power 3 minus 9x squared plus 10x minus 3 is equal to 0. இது எப்படி சால்வ் பண்ற பாருங்களேன். இந்த சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி பாருங்களேன். சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணி பாருங்களேன். என்னாகும்? 10 plus 2 12 plus 12 இது minus 12 0 கிடைக்குது. sum of the coefficient 0 அர்த்தம் நம்ம ஞாபகம் இருக்கா? அப்ப x minus 1 is equal to 0 is ஃபேக்டரா இருக்கும். அப்ப என்ன செய்ய போறோம்? sum of the coefficient value is 0. அப்ப என்ன ஆயிரும்? x minus 1 is equal to 0, x is equal to 1. இந்த x கொண்டு போட்டு பாருங்க. 2 minus 9 plus 10 minus 3. அது 0 கிடைக்குமா? 0 வந்துரும். அதனால தான் நோட்டம் வந்து x minus 1 is a factor, x equal to 1. ஒரு ரூட்ஸ் கிடைச்சிச்சா? மிச்சம் பண்ணனும் இந்த ரெண்டு ரூட்ஸ் வேணும். அப்ப மெத்தட் எல் மெத்தட் போடலாமா? எல் வேல போட்டா செக் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்கொயர் டேர்ம் -9 x டேர்ம் 10 கான்ஸ்டன்ட் -3. சோ பிளஸ் 1 யூஸ் பண்றோம். 0 2 மல்டிப்ளை பண்ணுங்க 2 ஆட் பண்ணா -7 மல்டிப்ளை பண்ணுங்க -7 ஆட் பண்ணா +3 மல்டிப்ளை பண்ணா +3 ஆட் 0 கிடைக்குதா? 0 வந்துரும். சோ அதே மாதிரி வேற நம்பர் யூஸ் பண்ண பாருங்க. வேற நம்பர் யூஸ் பண்ணி நம்ம 3 யூஸ் பண்ணோமா? 3 யூஸ் பண்ணி பாருங்க. 0 2 6 -1 மல்டிப்ளை பண்ணோம்னா -3 ஆன்சர் 0. ஓகேவா? 2 6 -1 -3 0. அப்ப என்ன ஆயிரும்? இங்க வருது x equal to 1 ஒரு ஆன்சர், x equal to 3 ஒரு ஆன்சர். இது என்ன ஆயிரும்? 2x minus 1 is equal to 0 னா x is equal to 1 by 2. அப்போ ரூட்ஸ் நம்ம வர ரூட்ஸ் எப்படி கிடைக்குது? 1 3 1 by 2. So this one over. Next இது எப்படி சால்வ் பண்ற பாருங்க. the sum of the odd coefficient வேல்யூயும் sum of the odd coefficient that is equal to sum of the even coefficient equal ஆகும். so odd 8 இருக்கா? 8 வேற odd நம்பர் இருக்கு -7 that is equal to 1 வருது. ஈவன் செக் பண்ணி பாருங்க. ஈவன் -2 இருக்கு. இங்க x power 0 அது +3 இருக்கு. சிம்பிளை பண்ணா 1 ஈக்குவல் இருக்கா? அப்ப என்ன ஆயிடும்னா x plus 1 is equal to 0, therefore x is equal to -1 is a factor. x equal to -1 is a factor. இப்ப ஈவன் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் டேர்ம் ஈக்குவல் ஆச்சுனா இந்த பார்லை செக் பண்ணி போடலாம். அப்ப நமக்கு என்னாச்சு? ஒரு ரூட்ஸ் கிடைச்சு. இப்ப ஈஸியா அதர் ரூட்ஸ் கொண்டு வரலாம். செக் த சக்சஸிவ் டிவைட். 8 -2 -7 3 0 -1 போடுங்க 8 மல்டிப்ளை பண்ணுங்க -8 சார்ட் பண்ணுங்க -10 3 மல்டிப்ளை பண்ணுங்க +10 சிம்ப்ளை பண்ணுங்க 3 மல்டிப்ளை பண்ணு -3 வர ஆன்சர் 0 கிடைக்குதா? ஈஸியா ரூட். அப்ப என்ன ஆயிரும்? 8 x ஸ்கொயர்டு -10x + 3 is equal to 0. இது பிராக்டிஸ் பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா 24 வரணும். மல்டிப்ளை பண்ணா 24 ஆட் பண்ணா -10 வருமா? நான் உங்களுக்கு வந்து 8 2s வராது, கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் 6 4s 24 போடலாம். ரெண்டுக்கு மைனஸ் போட்டுங்க. சோ மல்டிப்ளை பண்ணா +24 ஆட் பண்ணா -10. ஓகேவா? by 8 by 8 by 8 என்ன நம்பர் 8 இருக்குல? டிவைட் பண்ணா 1 times 2 times 2 டிவைட் பண்ணா 4 3. so -3 by 4 another answer -1 by 2. என்ன ஆகும்? 4x - 3 is equal to 0, x equal to 3 by 4. இங்க என்ன ஆகும்?
2x minus 1 is equal to 0, x is equal to 1 by 2. அப்போ roots பார்த்தோம்னா roots are minus 1, அடுத்து 3 by 2, next 1 by 2. So 3 ஆன்சர் முடிஞ்சா ஓவர். நெக்ஸ்ட் இது பாருங்க எல்லாம் ஈவன் பவரா இருக்கு, ஈஸி ஆன்சர் பண்ணலாமா? இது மாதிரி ஈவன் பவர் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். லெட் என்ன அசைன் பண்ண போறோம்? x squared is equal to y ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். சப்ளை பண்ணுங்க. அப்போ y squared minus 14y plus 45 that is equal to 0. இப்போ சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன ஈக்குவேஷன் இருக்கு? இது குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணா 45 என்ன 45 plus 45 ஆட் பண்ணா minus 14 என்ன வரும்? 9 5s are 45, 9 5s are 45, 9 5s are 45. ரெண்டுக்கு மைனஸ் போட்டுக்குங்க. மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 45 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 14. ஓகேவா சார்? அப்போ என்ன ஆயிரும்? y minus 9, another answer is y minus 5 that is equal to 0, y is equal to 9 and y is equal to 5. y means x square. அப்போ என்ன ஆயிரும்? x squared is equal to 9 and x squared is equal to 5. அப்போ என்ன ஆயிரும்? x is equal to plus or minus 3, x is equal to plus or minus root 5. So total இங்கே 2 answer, இங்கே 2 answer. So 4 answer முடிஞ்சு போச்சு. இதை விட்டு அதாவது 3.3 exercise over. ஸோ நாளைக்கு கூல்மிட் கிளாஸ் இருக்கும். ஸோ சார் கொஞ்சம் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ண ஒரு கூல்மிட் கிளாஸ். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு சாருக்கு வந்து ஸோ ஸ்கூலில் மீட் ஆகிருக்கனால லேட்டஸ்ட் டைம் சொல்லுவேன். ஸோ ஹாஃப் அன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவேன், அதை பாட்டு பாடப்படி. ஓகேவா? தேங்க்யூ.